அன்பான தமிழுங்கள உங்களை செக் வித் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்க நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கா? அப்படி தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை சூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை உங்களை தாண்டி அந்த தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ட்வின் ஃப்ளேம் ஜர்னினா இருக்கும். தேர்ட் பார்ட்டி யாராக வேணா இருக்கலாம், இன்னொரு ஆளாக இருக்கலாம், ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கா? வாட் இஸ் அ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்? ஹியூமனிட்டி. ஸோ கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. அவங்க பேபி ட்ராப் க்ரியேட் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து உங்கள் பர்சனுக்கு எகென்ஸ்டாக ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்பெல் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. அது வந்து உங்கள் பர்சனை வந்து ஹர்ட் பண்ணாது, உங்களையும் ஹர்ட் பண்ணாது. பேபி ட்ராப் இருந்தது அப்படின்னா அந்த பேபி ட்ராப் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இட்ஸ் லைக் ப்ளீடிங். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஸோ நிச்சயமாக வந்து தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது வந்து நிலைக்காது. அவங்க பண்ணுற பிளான் புக் அண்ட் சிக்கன் மேபி ரொம்ப இது வந்து இது ஸ்பெல் ஒர்க்கையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அடமெண்ட்டாக, ரொம்ப அரகண்ட்டாக இருக்க ஒரு எனர்ஜி, லைக் ரூஸ்டர் எனர்ஜி. நான் செய்கிறதே தான் செய்வேன், நான் வந்து திருந்த மாட்டேன், நான் மாற மாட்டேன், நான் வந்து ஒன்று அழிச்சே தீர்வேன், அந்த மாதிரி இருக்க ஒரு எனர்ஜி. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்க தடைக்கான விடை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் த சைன். ரொம்ப நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். இல்லைனா வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறதும் ரொம்ப அவசியம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு வர சைன்ஸை பொறுத்து தான் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கணும் அடுத்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ட்ரஸ்ட் த சைன். மேபி உங்களை பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய நாலேஜ் கெயின் பண்ண ஆரம்பிங்க. மேபி இந்த கனெக்ஷனை பற்றி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஓவராலாக வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். இப்போ படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் தட். உங்களை சுற்றி பண்ணுறவங்க வந்து என்ன ட்ரை பண்ணாலும் சரி, அவங்க ஒரு நாளைக்கு வந்து அதை வந்து முட்டாள்தனமான செயல் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. இதை அவங்க வந்து ரொம்ப அகங்காரத்தினால தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான அழிவு வந்து நிச்சயமாக இருக்குது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, எது நடந்தாலும் சரி அதுக்கான தலையெழுத்து என்னமோ அதை அவங்க அனுபவிப்பாங்க. இட்ஸ் லைக் கர்மா. தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஏ கர்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்? சோல்ஜர். மேபி உங்கள் பர்சன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை, ஒரு கோழைத்தனம் அவங்களோட சாயல் ஒட்டின்ட்டுருக்கு. ப்ரைட். இந்த ப்ரைட்ஃபுல் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 2 தடவை வந்துருச்சு இதோட. அதே பீகாக் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப அகங்காரம் பிடிச்சவங்க. அதே மாதிரி பணம், காசு அப்படின்னா வந்து எது வேணால், எந்த தரம் தாழ்ந்த செயல் வேணால் செய்யக்கூடிய ஆள். ஸோ அவங்களோட பிளான் தான் இங்கே வந்து பிரேக் ஆகுது. ஸோ இது வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன் நமக்கு. ஆனால் இதுக்காக உங்கள் பர்சன் அவங்களை எதிர்த்து நிற்க போகிறாங்களா அநியாயத்துக்கு அப்படின்னா இல்லை. தே ஆர் க்ளோஸ்ட் ஆஃப். அப்படி தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அவங்க வந்து அது இன்னும் சொல்லலை. அதாவது எதிர்த்து கேள்வி கேட்குற அந்த தைரியம் இல்லை. இதர் இந்த ரூஸ்டர் எனர்ஜிக்கு எதிர்த்து போகிற தைரியம் அவங்களுக்கு இல்லை, இல்லைனா வந்து அந்த காமிக் எனர்ஜி எடுத்து போகிற தைரியம் அவங்களுக்கு இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் what is the energy of collective's third party situation? Third party situation. Servant. மேபி இந்த தேர்ட் பார்ட்டிங்கிறது வந்து உங்கள் பர்சனுக்கு கீழே வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன நல்லா தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள எந்த இடத்துல நிற்க வைக்கணுமோ அந்த இடத்துக்கு நிற்க வைக்கணும். அதுக்கு தெரியாமல் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடினா நாளைக்கு இப்படி தான் அவங்க நம்மளை தலைகீழான வாழ்க்கைக்கு மாற்றி விட்டுருவாங்க. இட்ஸ் லைக் நம்ம தமிழில் நிறையா இருக்குது. யார் எங்கே இடம் ஏவல் தெரிஞ்சு நம்ம வந்து அவங்கள கரெக்டாக பவுண்ட்ரி வைக்கணும். நம்ம கீழே வேலை செய்கிற வேலைக்காரங்களுக்கு வந்துன்னா யாரையும் தாழ்வாக பேசல, பட் அவங்களோட இடம் என்னங்கிறது நம்ம அவங்களுக்கு புரிய வச்சிடும். இதுதான் உன்னோட லிமிட், இதுக்கு மேலே நீ மேலே வரக்கூடாது, நீ சர்வெண்ட், நான் உனக்கு மேலே இருக்கவங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சில சமயம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படி பண்ணாமல் விட்டதன் காரணம் வந்து இந்த பர்சனோட வாழ்க்கை தலைகீழாக இருக்குது. இது கோவர்க்கர் கொலீக் சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். கண்டிப்பாக உங்கள் பர்சனுக்கு ஒர்க் பிளேஸ் அஃபேர் இருக்குது ஃபார் ஷுவர். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் ப்ளீஸ். எம்டி. மேபி உங்கள் பர்சன் வீட்டை விட்டு வெளியில் வர போகிறாங்க, இல்லைனா வந்து அவங்க வீட்டில் ஓ மை காட் இது வந்து ஸ்காலர் எனர்ஜி வந்து ரிவர்ஸில் இருக்குது. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான், அதனால தான் புக்கு. இந்த பர்சனுக்கு வந்து நாலேஜில் லோ ஐக்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்காலர் எனர்ஜி வந்து அப்சைட் டவுனில் இருக்குது. ஸோ இந்த பர்சனுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி,
கேட்பார் பேச்சு கேட்குற பழக்கம் இருக்குது, எதையும் ஆராயிற பழக்கம் இல்லை. ஸ்காலர் அப்படின்னா அவங்க வந்து வெல் எஜுகேட்டட், அவங்க கையில் புக் இருக்குது. ஆனால் அது ரிவர்ஸில் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, கொஞ்சம் புத்தியாக யூஸ் பண்ணுறியா அப்படின்னு வந்து உங்கள் பர்சனுக்கு சொல்கிறாங்க. பட் உங்கள் பர்சன் வந்து இட்ஸ் லைக் லோ ஐக்யூ, புத்தி இல்லை, அந்தளவுக்கு ஸ்மார்ட் இல்லை. அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ ஸ்மார்ட்னஸ் ரொம்ப கம்மி. மேபி இந்த பர்சனை யாரோ வீட்டிலேருந்து வெளியில் தள்ள ட்ரை பண்ணலாம். ஒய்ஃப் கேரக்டர் எகெயின் நம்ம அந்த பேபி ட்ராப் பண்ண ட்ரை பண்ணோம். மேபி இந்த பர்சனை அவங்க வீட்டை விட்டு அவங்கள வெளியில் தள்ள ட்ரை பண்ணலாம். இல்லைனா வந்து தே ஆர் டூயிங் சம்திங். இந்த பர்சனுக்கு வந்து அறிவு இல்லை, அறிவு கம்மி. எந்த அளவுக்கு அறிவு கம்மி அப்படின்னா அவங்களோட வீட்டை காப்பாற்றிருக்கிற அளவு கூட ஸ்மார்ட் இல்லை. இது வந்து அந்த பர்சனோட வீடுனா அந்த பர்சனோட அறிவின்மையால் அவங்கள யாராவது வீட்டை விட்டு வெளியில் தள்ளினா கூட அதை காப்பாற்றிக்கிறதுக்கு கூட திராணியோ அறிவு இல்லைன்னா இங்கே ரெண்டுமே இல்லை. தைரியமும் இல்லை, அறிவும் இல்லை. இது ரொம்ப கஷ்டமான பிறவி. யார் எங்கே போய் மாட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி, இந்த ரூஸ்டர் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 2 ஃபெமினின் எனர்ஜி இருக்குது. தேர்ட் பார்ட்டியில் உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ப்ரைஸ். இதெல்லாம் தாண்டி பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நாங்கள் வச்சுருக்கோம் பாரு ஒரு சூப்பர் டூப்பர் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், எனர்ஜி ஆஃப் கலெக்டிவ்ஸ் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். மெஜிஷியன், யாரும் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபயரி எனர்ஜி, பேஷனேட் பர்சன். சரி பார்க்கலாம். மெஜிஷியன் ஸ்பெல் ஒர்க்காக கூட இருக்கலாம், பார்க்கலாம். கர்மா, இந்த பர்சன் அனுபவிக்கிறது எல்லாமே கர்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்? கலெக்டிவோட தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் ப்ளீஸ். Anything else please? Please third party situation. இந்த பர்சனுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை, அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கான வேலையை அவங்க செய்யலை. ஏன்னா அந்த பர்சன் கொஞ்சம் கோழை அப்படின்னா நம்ம இங்கே சொல்லிட முடியாது. நிரம்பவே கோழை. எங்கே கோழைத்தனம் இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம கோழையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நம்மளுடையது இல்லை. Please press magician. Please clarify this magician energy. Secrets are coming out. Again இந்த சில்ட்ரன் பற்றி கண்டிப்பாக ஒரு சீக்ரெட் வெளியில் வருது. ஏன்னா இந்த மூன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபெமினின் எனர்ஜி, ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அவங்க வந்து நடந்து போயிட்டுருக்காங்க இங்கே தனியாக. ஸோ இந்த சீக்ரெட்ஸி இது தனிமையில் நடந்த ஒரு ப்ரெக்னன்சி, லைக் திருட்டுத்தனமாக பண்ண ஒரு வேலை வந்து வெளிச்சத்துக்கு வருது. இது வந்து பிரபஞ்சம் தான் வெளியில் கொண்டு வர போகிறாங்க. மெஜிஷியன் பார்த்தீங்க அப்படின்னா இதை வெளியில் கொண்டு வர அளவுக்கு யாருக்கும் திறமை இருக்குது. ஒன்றா பிரபஞ்சத்துக்கு இருக்குது, இல்லைனா வந்து இட்ஸ் லைக் யாரோ ஒருத்தங்க எஃபர்ட் போட்டாங்க, அதுக்காக அவங்களால இந்த ரகசியத்தை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் மெஜிஷியன். யூ காட் பிளஸ்ஸிங். இந்த ரகசியம் நிச்சயமாக வெளியில் வரும். பிரபஞ்சம் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்ததே இல்லை ஆக்சுவலி. 6 of Cups, yes. Maybe Page of Swords, clarity. 8 of Wands, communication. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 7 of Pentacles, ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் பர்சன் வந்து, அதனால தான் இங்கே சர்ப்ரைஸ் கார்டு. நீங்கள் இதை எதிர்பார்க்கல. ஸோ ஓகே, ஐ காட் இட். இதை யாருமே எதிர்பார்க்கல. என்னத்தை எதிர்பார்க்கல அப்படின்னா, எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா இந்த பர்சன் வந்து ஒரு முட்டாள, ஒரு கோழை, இவங்க எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது பிரபஞ்சம் சொல்கிறாங்க சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, இந்த பர்சன் இல்லை சம்ஒன், மேபி நீங்கள் கூட அதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். கிளாரிட்டி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு நடந்த அநீதிக்கு நீங்கள் வந்து நியாயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட என்ன சொல்கிறது, ரிப்பிள் எஃபெக்ட்னு சொல்லலாம், இல்லைனா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இந்த ரகசியங்கள்லாம் வெளியில் வருது, கிளாரிட்டி வருது. ஏன்னா இந்த பர்சன் உங்ககிட்ட திரும்ப வராங்க. இல்லை 6 of Cups, பாஸ்ட் கனெக்ஷனை வந்து அவங்க
திரும்ப வேணும்னு நினைக்கிறாங்க அந்த காதல், பழைய காதலை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி ஒரு சிலருக்கு ஃபேமிலி ட்ராப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க உங்களுக்காக வீட்டை விட்டு வெளியில் வர போகிறாங்க ஃபார் ஷோர். யாரோ ஒருத்தங்க இந்த பர்சனை முட்டாளாக்கி அவங்கள கைக்குள்ளே போட்டு இந்த வீட்டை அபகரிக்கணும்னு பார்க்குறாங்க. பட் என்ன நடக்க போகுது ஆக்சுவலாக அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, மெஜிஷியன் ஃபயர், மேபி அவங்க பண்ணுற ஸ்பெல் ஒர்க் பேக் ஃபயர் ஆகலாம். எஸ்பெஷலி வந்து மூனில் செய்கிற ஸ்பெல் ஒர்க் வந்து ஏதாவது ஒன்று பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இங்கே ஃபயர் இருக்குது. மெஜிஷியன் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஜிஷியனில் தான் 6 ஆஃப் கப்ஸ் இருக்குது. மேபி உங்கள் பர்சன் யாராவது ஹையர் பண்ணலாம், இல்லைனா உண்மை வெளியில் வரதுக்கு அவங்க ஏதாவது ஸ்பெல் பண்ணலாம். வாட் எவர், உண்மை வெளியில் வருது அவ்வளோதான். அவங்க வந்து சீக்ரெட்டாக பண்ண இந்த காமிக் எனர்ஜியும் இந்த வைஃப் கேரக்டரும், எஸ் பிரபஞ்சம் சொல்கிறாங்க 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் உங்ககிட்ட வர போகிறாங்க. ஏன்னா பாஸ்டில் இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டே நினைக்கிறாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய அன்பையும் காதலையும் வேற யாருக்கோ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறாங்க, இல்லைனா வந்து ரொம்ப அநியாயமாக நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஒரு டார்க் எனர்ஜி, அதாவது இந்த காமிக் எனர்ஜிக்கு ஃபீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்கள் மனசு ரொம்ப தவிக்குது, நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் போயிட்டேன், நான் வந்து அநீதி இழைச்சிட்டேன் அப்படின்ற இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரியுது. ஏன்னா பேஜ் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி கிளாரிட்டி கிடைக்குது. ஓ மை காட், ஐ காட் இட். இந்த பர்சன் ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்காங்க அவங்க வீட்டை. இந்த வீட்டை இந்த பர்சன் ஒளிஞ்சிருந்து வேவு பார்த்துருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே இந்த பர்சன் வந்து போகிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாம் பார்த்துருக்காங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். திருட்டுத்தனமாக பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் இங்கே ஒளிஞ்சிருந்து இவங்களை பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க வெளியில் வராங்க. ஆனால் இவங்க வந்து எது வெளியில் போகல, அவங்கள போய் சண்டை போடல. ஆனால் அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடச்சிருச்சு. ஆனால் இவங்க அந்த பர்சனுக்கு உண்மை என்னன்னு தெரியும். அதாவது நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம், நான் பார்க்குற இந்த எனர்ஜி இந்த பர்சன் முட்டாள் கோழை அப்படின்னு. நோ, தே நோ த ட்ரூத். ஆனால் அவங்க வந்து படித்து தெரிஞ்சுக்கல, அறிவுனால அதை கண்டுபிடிக்கல, இந்த திருட்டுத்தனத்தினால கண்டுபிடிச்சிருக்காங்க. திருட்டுத்தனம் பார்த்தீங்கன்னா மூன் சீக்ரெட்டிவ் எனர்ஜி. இவங்க சீக்ரெட்டாக பண்ண விஷயத்த அவங்க சீக்ரெட்டாக ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்காங்க. இது எப்போ நடந்திருக்குன்னா, இந்த பர்சன் வீட்டில் இல்லாத போது, த ரூம் இஸ் எம்டி when the person is not at home. இந்த பர்சன் வெளியில் போனோடனே அவங்க வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க வராங்க. அதை வந்து இந்த பர்சன் ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்காங்க. இந்த பர்சன் நேராக போய் அவங்களோட சண்டை போடல, பட் அது வந்து இந்த பர்சனுக்கு பொட்டில் அடித்த மாதிரி ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அவங்க யாருக்கு பாலை வாத்திருக்காங்க அப்படின்னு. மேபி நீங்கள் சொன்னதை அவங்க நம்பலை, இல்லைனா வந்து அவங்க காத்து வாக்கில் கேட்ட செய்தியும் நம்பலை இந்த காமிக்கை பற்றி. பட் அவங்க கண்களால் அவங்க பார்த்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் வை கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங். இப்போ வந்து அவங்க யோசிச்சுட்ருக்காங்க, எப்படி வந்து இதுலேருந்து நான் வந்து வெளியில் வரப்போகிறேன், இந்த வீட்டை விட்டு நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன், இந்த வீட்டோட சாவியை நான் எப்படி வாங்க போகிறேன் என் கைகளில் இந்த திருட்டு ஜென்மங்க கிட்ட இருந்து அப்படின்னு அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் யுவர் லவ் லைஃப். இது வந்து பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, அதுக்காக ஹார்ட் ஒர்க் அவங்க நிச்சயமாக போட்டுட்டு தான் இருக்காங்க. ஹார்ட் ஒர்க் போட்டுட்டாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க சர்ப்ரைஸ். யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு இங்கே இருக்குது, காத்துட்டுருக்காது. இந்த மேஸ்குலின் எனர்ஜி கூட எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்காத ஒரு அவுட்கம் இந்த சுச்சுவேஷனில். எல்லா பண்ண சீக்ரெட்டும் வெளியில் வரப்போகுது. அது எப்படி அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சம், அது மேஜிக் அப்படின்ட்டாங்க. சர்ப்ரைஸ். பட் கொத்தால போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் தெளிவான செய்தி. ஆனால் இந்த பர்சனுக்கு இந்த காமிக் எனர்ஜியில் இது 2 பேரில் மேபி இந்த சர்வெண்ட்டோட ஹஸ்பண்ட் ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கலாம், இல்லைனா இந்த வைஃப் கேரக்டர் வீட்டில் வேறு யாரையாவது கூப்பிடுறத ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்கலாம். சம்படி நோ த சீக்ரெட். என்ன சீக்ரெட்? இந்த குழந்தை அவரோட குழந்தை இல்லை அப்படின்னா. பட் இந்த பர்சன் நேரடியாக போய் சண்டை போடுற ஐடியா இல்லை. இந்த பேபி ட்ராப் வந்து சர்வைவ் ஆகாது. இட்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு ப்ளீட். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். இட்ஸ் சச் அ நாஸ்டி எனர்ஜி. பட் இந்த உலகம் இப்போ இப்படி தான் இருக்குது. உங்களோட பர்சன் நிச்சயமாக அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உண்மை தெரியும், உங்ககிட்ட வரதுக்கான வழியை யோசிச்சுட்ருக்காங்க. இந்த காமிக் எனர்ஜி எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறதும் இருக்குது. சம்திங் இஸ் பேக் ஃபயரிங். யாரோ பண்ணுற ஸ்பெல் ஒர்க் அவங்களுக்கே வந்து திரும்ப போயின்னு இருக்கு. ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.